ஃப்ரெண்ட்ஸ், குற்றம் செஞ்ச எல்லாரும் தண்டிக்கப்படணும்னு காலமா பல தண்டனைகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற தண்டனைகளை பழங்காலத்து தண்டனைகளோட கம்பேர் பண்ணி பார்த்தா இப்ப இருக்கிற தண்டனைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு தான் தோணும். ஏன்னா பழங்காலத்துல கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எல்லாமே அந்த அளவுக்கு கொடூரமாவும் பயத்தை வரவழைக்கிறதாவும் இருந்துச்சு. இதனாலேயே அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லா தப்பு பண்றதுக்கே பயந்தாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகளை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போற. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1, பிரேஷன் புல் பனிஷ்மெண்ட். பண்டைய கிரேக்கர்கள் இந்த தண்டனையை உருவாக்கி இருக்காங்க. இந்த தண்டனையை எப்படி கொடுப்பாங்கன்னா, முழுக்க உலோகத்தால செஞ்ச ஒரு காளையை செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த காளையோட ஒரு சைடு திறந்து பூற்ற மாதிரியான கதவு இருக்கும். குற்றம் செஞ்ச நபரை அந்த கதவை திறந்து உள்ள போட்டு பூட்டி அடியில நெருப்ப வச்சிடுவாங்க. இதனால அந்த காளை சூடு அதிகமாகி உள்ள இருக்கிற நபர் வெந்து இறந்துடுவாங்க. அந்த காளைக்குள்ள இருக்கிற நபர் சூடு தாங்காம கத்தும் போது அந்த காளையில இருந்து வர்ற சத்தம் உண்மையான காளையோட சத்தம் மாதிரி கேட்கும். நம்பர் 2, சாக் பனிஷ்மெண்ட். பண்டைய ரோம் மக்கள் அவங்களோட குடும்பத்திலேயே உள்ள யாரையாச்சும் கொன்னுட்டாங்கன்னா அவங்கள ஒரு கோணிப்பையில போட்டு அவங்க கூடவே குரங்கு, பாம்பு, கோழி இது போன்ற விஷ சந்துக்களை கூடவே போட்டு கட்டி அதுல தூக்கி போட்டுருவாங்க. உள்ள இருக்கிற நபர் அசையும் போது உள்ள இருக்கிற பாம்பு, குரங்கு, கோழி எல்லா பயத்துல குற்றவாளியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இதனால அந்த நபர் சில மணி நேரத்திலேயே சித்திரவதையை அனுபவிச்சு இறந்து போயிடுவாரு. நம்பர் 3, ரேட் பனிஷ்மெண்ட். இந்த டார்ச்சர் பனிஷ்மெண்ட்டை டச்சுக்காரர்கள் தான் பயன்படுத்திருக்காங்க. குற்றம் செஞ்ச குற்றவாளிகளை கைகால்களை கட்டி ஒரு மேசையில படுக்க வச்சிடுவாங்க. குற்றவாளியோட வயித்துல எலிகளை வச்சு மூடி அதுக்கு மேல நிலக்கரியை எரிய விட்டுருவாங்க. இந்த மாதிரி பண்றதுனால எலிகள் எல்லாம் அந்த கூண்டுல இருந்து தப்பிக்க குற்றவாளிகளோட வயித்தை கிழிக்க ஆரம்பிக்கும். இதனால அந்த நபரோட உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைஞ்சு அந்த நபர் இறந்துடுவாங்க.